உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. மேலே இருக்கக்கூடிய தளத்துக்கு நாம செல்றதுக்கு இங்க 400 படிக்கட்டுகள் வழியாக செல்லணும். இது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்தான். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது. சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப விசேஷமானது. சனிக்கிழமையில நம்ம இந்த சக்கரத்தாழ்வாரை 12 பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நமக்கு தீரும். அது மட்டும் இல்லை, கோர்ட்டு கேஸு, அப்புறம் லாங் பெண்டிங் சண்டைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், இது எல்லாத்துக்குமே ஒரு மட்டை தேங்காயில் மஞ்சள் துணியை கட்டி இங்கே நம்ம பிரார்த்தனை செய்தால் 48 நாட்களில் ஆஞ்சநேயர் நமக்கு அந்த காரியத்தை ஜெயம் செய்கிறார். இந்த தாயார் இடத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த தாயார் இடத்தில் மாவிளக்கு போடுவதாக வேண்டுதல் வைத்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாள் நம்மளுடைய அலர்மேல் மங்கை தாயார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருக்கோயில் திருவிழா பகுதியில நாம இன்னைக்கு தரிசிக்க இருக்கிற தலம் திருமலை வையாவூர். திருப்பதிக்கு போகணுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அடிக்கடி நம்மளால திருப்பதிக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னா அது சிரமம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனாலதான் பல இடங்கள்ல தென் திருப்பதின்னு பெருமாளே கோயில் கொண்டு இருக்கிறார். அதுவும் புராண காலத்திலிருந்து நிலைத்திருக்கக்கூடிய தலங்கள் ஏராளம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் திருமலை வையாவூர். வாங்க, திருமலை வையாவூர் பெருமாளை நம்ம இந்த படிக்கட்டுகளில் ஏறி சென்று தரிசனம் செய்வோம். இந்த தலத்தினுடைய மகிமைகளையும் தெரிஞ்சுப்போம். மேலே இருக்கக்கூடிய தலத்துக்கு நாம செல்றதுக்கு இங்க 400 படிக்கட்டுகள் வழியாக செல்லணும். இது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க, இந்த படிக்கட்டுகளில் ஏறி சென்று பெருமாளை நாம தரிசனம் செய்யலாம். 400 படிக்கட்டு ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் நம்ம என்ன தினமும் படிக்கட்டு ஏறிக்கிட்டா இருக்கோம், இல்லை அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பெரிய சிரமமாக இருக்கும் அப்படின்னு தோணலை. குட்டி படிக்கட்டுகள் தான். அதனால் எளிதாக ஏறிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். சக்திவிடன் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை வையாவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம்தான். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது. திருப்பதிக்கு பிரார்த்தனை செய்பவர்கள், திருப்பதி போக முடியாதவர்கள் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்யலாம். அங்க எப்படி நம்ம திருப்பதியில வராகரை முதலில் பிரார்த்தனை செய்து வராகரை சென்று நாம தரிசனம் செய்துவிட்டு உள்ள மலையில பெருமாளை சேவிக்கிறோமோ, அதே போல இங்கேயும் வராகர் சன்னதி அமைந்துள்ளது. அது எப்படி ஒரு வராக கஷேத்திரம்னு சொல்றோமோ, அதே போல இங்கேயும் இது வராக கஷேத்திரம்னு கூட சொல்லலாம். இந்த வராகரை தரிசனம் பண்ண பின்னரே இங்க நம்ம பெருமாளை தரிசனம் செய்கிறோம். இங்க மற்ற சன்னதிகளான ராமர் சன்னதி, வாமா ருக்மணியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சன்னதி, பெருமாள் சன்னதிக்கு எதிர்த்தாற் போல கருடாழ்வார் அமைந்திருக்கிறார். இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளினுடைய திருக்கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் செங்கோலுடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெருமாள். இன்னொன்னு நம்ம குணசீலத்திலையுமே பார்க்கலாம். இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளை உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் பிரசன்ன வெங்கடேச பெருமானை வணங்குவது பொதுவாகவே சொல்லப்படுகிற ஒன்று. குணசீலத்திலையும் பெருமாள் செங்கோலுடனே அமைந்திருப்பார். அதே போல இந்த திருமலை வையாவூர்னு சொல்லக்கூடிய தென் திருப்பதியில் பெருமாள் மார்பில் 2 மகாலட்சுமி தாயாருடன் அமைந்திருக்கிறார். இங்க 2 உற்சவர்களையும் நாம பார்க்கலாம். ஒரு உற்சவரினுடைய திருநாமம் ஸ்ரீனிவாசர், இன்னொரு உற்சவரினுடைய திருநாமம்
கள்ளபிரான் அப்படின்னு. இந்த மலவையாவூரில் 2 பிரம்மோற்சவங்கள் உண்டு. இந்த பிரம்மோற்சவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கள்ளபிரான் ஒரு பிரம்மோற்சவத்தில் வீதி உலாவும், ஸ்ரீனிவாசர் ஒரு பிரம்மோற்சவத்தில் வீதி உலாவும் வருகிறார்கள். புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீனிவாசர் அவர் வெளியில் வீதி உலா வருகிறார். இப்ப நம்ம கோவிலினுடைய பிரதான கொடிமரத்துக்கிட்ட நம்ம இருக்கோம். இந்த கொடிமரத்துக்கு நேர தான் நம்ம வந்து வராகர் சன்னதியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்பொழுதுமே ஒரு திருக்கோவிலுக்கு வந்து கொடிமரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த துவயஸ்தம்பத்துக்கு நேர தான் வராகர் சன்னதியும் இருக்கு. இந்த வராகருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லக்ஷ்மி வராகர். இவர் இடது தொடையில தன்னுடைய மகாலட்சுமியை அணைத்தவாறு வச்சுருக்கார். ஆதிசேஷனினுடைய தலையில் அவரினுடைய இடது காலும், தன்னுடைய வலது காலை ஆதிசேஷனினுடைய வாலில் அமைந்தவாறு இந்த வராகரை நாம சேவிக்கலாம். திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா வராகமூர்த்தி ரொம்ப சின்னதா இருப்பார். இங்க வராகமூர்த்தி நல்லாவே ஒசரமாவே இருக்கார். ஸோ திருவிடந்தையில இந்த மாதிரியான ஒரு வராகரை நாம சேவிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய வராகரும் அதே போல லக்ஷ்மி வராகர் தான். இடது கையில் தன்னுடைய மகாலட்சுமியை அணைத்தவாறு இந்த வராகரை நாம சேவிக்கிறோம். இப்ப நாம வந்து வராகர் சன்னதி உள்ள இருக்கோம். இங்க இந்த சன்னதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 பெருமாளும் இங்க சேவிக்கலாம். இங்க ராமர் சன்னதியில வந்து ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியாருடனும் லக்ஷ்மணருடனும் நமக்கு சேவை சாதிக்கிறார். அதே போல வராகரினுடைய இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேணுகோபால சுவாமி, அதாவது கிருஷ்ணர் பாமா ருக்மணியுடன் நமக்கு இங்க சேவை சாதிக்கிறார். ஸோ இந்த 3 பெருமாளையுமே ராமர், கிருஷ்ணர், வராகர் 3 பேருமே துவயஸ்தம்பத்துக்கு நேர ஒரே சன்னதியில 3 பெருமாளையும் நாம சேவிக்கலாம். இங்க வராகர் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரோட சேவிக்கிறோம். இடது கையில வந்து பெருமாள் மகாலட்சுமியை வந்து அணைத்தபடி இருக்கிறார். சங்கு சக்கரதாரியாக அபயஹஸ்தத்துடன் நம்ம இங்க வராக பெருமானை சேவிக்கலாம். பெருமாளின் திருவடியில் ஆதிசேஷனை இடது கால் வந்து ஆதிசேஷனினுடைய தலையிலையும், தன்னுடைய வலது காலை வந்து அவர் ஆதிசேஷனினுடைய வாலிலையும் இருந்தார் போல நமக்கு சேவை சாதிக்கிறார். இந்த ராமர் சன்னதியில வந்து ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதா பிராட்டியார். இங்க உற்சவமூர்த்திகள் யாருமே கிடையாது, வெறும் மூலவர் சன்னதி மட்டும்தான் இருக்கு. இது வராகர் சன்னதியினுடைய வலது பக்கத்துல நம்ம இந்த ராமரை வந்து சேவிக்கலாம். பாமா ருக்மணியோட வேணுகோபால சுவாமி, கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரியான ஒரு சேவையை நமக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த சன்னதியில வந்து நம்ம வராகர் மகாலட்சுமி தாயாருடனும், ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார் மற்றும் லக்ஷ்மணருடனும், ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பாமா ருக்மணியுடனும் இருக்கக்கூடிய இந்த சன்னதியை நாம இப்ப பார்த்தோம். நம்ம எப்பொழுதுமே கோவிலுக்கு எப்போ வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல நிறைய கஷ்டங்கள், வீட்டில் பிரச்சனை, இல்லைன்னா மற்றவங்களுக்காக ஒரு பிரார்த்தனைக்காக நம்ம கோவில்களுக்கு வருவது உண்டு. சில கோவில்களுக்கு வரும்பொழுது அந்த இயற்கை சூழலை பார்த்தாலே மனசுக்கு ஆறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த திருமலை வையாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அலமேல் மங்கா சமேத இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது என்ன அழகான ஒரு இயற்கை சூழ்நிலை, ஒரு அழகான மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள். ஒரு கஷ்டத்துக்கு பெருமாளை வந்து பார்க்கும் பொழுது இந்த இயற்கை சூழலோட சேர்ந்த பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன காரணத்துக்காக வந்து பெருமாளை சேவிக்க வந்தோம் அப்படிங்கிறதே, பெருமாளை பார்த்த அழகுலையும் நம்ம மறந்துடுவோம். இந்த இயற்கையை பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக மனசுக்கு அவ்வளவு நிறைவு. ஒரு அமைதியான சூழ்நிலையில வந்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மலவையாவூர் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப உன்னதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பெருமாள் சன்னதிக்கு நேரம் வந்து நம்ம பார்த்தோம்னா கருட ஆழ்வார் சன்னதி வந்து இருக்கு. இங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல துவயஸ்தம்பம் வந்து வராகருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம துவயஸ்தம்பத்தை சேவிக்கிறோம். அப்படியே நம்ம துவயஸ்தம்பத்துல இருந்து இங்க வரைச்சு பெருமாளினுடைய மூலஸ்தானம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளினுடைய கர்ப்பகிரகம் அமைந்திருக்கிறது. அதற்கு நேர தான் நம்ம வந்து கருடாழ்வாரை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற சன்னதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி. இந்த சன்னதி வந்து பாத்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31, அதாவது ஆவணி மாசம் இது வந்து சம்பிரோக்ஷணம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பெருமாளினுடைய
சக்கரத்தை நம்ம வந்து சக்கரத்தாழ்வாராக சேவிக்கிறோம். இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்து ரொம்ப விசேஷமானது. சனிக்கிழமையில நம்ம இந்த சக்கரத்தாழ்வாரை 12 பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நமக்கு தீரும். ஸோ நம்ம வந்து ஒரு வைஷ்ணவ குலத்தை ஃபாலோ பண்றவங்க, ஒரு சிவன் கோவில் போக மாட்டோம், நவகிரகங்கள் நம்ம சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க எப்பொழுதுமே ஒரு சனி பிரீத்திக்காக சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது உண்டு. சுதர்சன அஷ்டகத்தை நாம சொல்லி இந்த சக்கரத்தாழ்வாரை வலம் வந்தால் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். அது மட்டும் இல்லை, கோர்ட்டு கேஸு, அப்புறம் லாங் பெண்டிங் சண்டைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், இது எல்லாத்துக்குமே சக்கரத்தாழ்வார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வீரியம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லலாம். இந்த சன்னதி உள்ள நம்ம வரும்பொழுது சன்னதியின் இடப்பக்கத்தில் நம்ம வேதாந்த தேசிகரை சேவிக்கலாம். வேதாந்த தேசிகரை சேவிச்சுட்டு நம்ம நேர வந்து சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வாரை சேவிக்கிறோம். அந்த சக்கரத்தாழ்வாரின் பின்பக்கத்துல நம்ம யோக நரசிம்மரையும் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய பெருமாள் கோவில்கள்ல இருக்கும். இதுல முக்கியமா இதே மாதிரியான ஒரு வடிவமைப்பை நம்ம எங்க பார்க்கலாம்னா ஸ்ரீரங்கத்துல வந்து நம்ம சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், பின்பக்கத்துல அப்படியே இருக்கக்கூடிய நரசிம்மர், அதே போல ஒரு அமைப்பு தான் இந்த சன்னதியிலையும் நாம சேவிக்கிறோம். சுதர்சன அஷ்டகம் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இதுல வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ தெரியாதவங்க இங்க இருந்து அந்த சுதர்சன அஷ்டகத்தை படித்து சுவாமியை வலம் வரலாம். இந்த மலவையாவூர் கோவில்ல நாம பெரிய திருவடியை நாம அங்க சேவிச்சோம். அடுத்ததாக இப்ப வந்திருக்கிறது சிறிய திருவடி. ஆஞ்சநேயர் இல்லாத பெருமாள் கோவிலே கிடையாது இல்லையா? இந்த வீர ஆஞ்சநேயர் சன்னதி இங்க நம்ம போர்டு பார்க்கலாம். இந்த படிக்கட்டு ஏறி வர வழியில தான் இந்த ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. இது ஒரே கல்லால் ஆன ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள்ல பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த ஆலயத்துக்கு நம்ம வரும்போது இங்க இருக்கக்கூடிய பிரதான அர்ச்சகரான பாலாஜி சுவாமியை நாங்க பார்த்தோம். அவர் சுவாமி சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் ஒரு மட்டை தேங்கால மஞ்ச துணியை கட்டி இங்க நம்ம பிரார்த்தனை செய்தால் 48 நாட்கள்ல ஆஞ்சநேயர் நமக்கு அந்த காரியத்தை ஜெயம் செய்கிறார். இந்த மட்டை தேங்காயை மஞ்சள் துணியில கட்டணும்னா நீங்க வர வேண்டிய நாட்கள் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. மூல நட்சத்திரத்துல இந்த ஆஞ்சநேயருக்கு விசேஷமான திருமஞ்சனங்கள் நடைபெறுகிறது. இந்த கோவில் சம்பிரோக்ஷணமே ரொம்ப தடைப்பட்டு பல தடங்கல்கள் வந்தபோது பாலாஜி சுவாமி சொன்ன விஷயம், இந்த ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் செய்து மட்டத்தேங்காய் கட்டி பிரார்த்தனை பண்ணி 60 நாளுக்குள்ள இந்த கோவில் சம்பிரோக்ஷணம் நடந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதியாக இருக்கிறார் இங்க வீர ஆஞ்சநேயர். இங்க வர முடியாதவங்களுக்கு இந்த வாய்ப்பை நாம தரோம். இப்படியே நீங்க சேவிச்சுக்கலாம். இந்த மலவையா ஊர் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல குடும்பத்தோட வந்தீங்க அப்படின்னாலே ஒரு மன அமைதி வருவதோடு மட்டுமல்லாமல் பெருமாள் அனுகிரகம், சுவாமியினுடைய கருடாழ்வாரினுடைய அனுகிரகம், சிறிய திருவடியான ஆஞ்சநேயரையும் நாம சேவிக்கலாம். இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அலமேல் மங்கை தாயார் சன்னதி வாசல்ல தான் இருக்கோம். பெருமாள் கோவிலுக்கு வரும்பொழுது முதலில் தாயாரை வணங்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஏன்னா தாயார்கிட்ட நம்ம குறைகளை சொன்னால் தாயார் வந்து அதை பெருமாளிடத்தில் நமக்காக பரிந்துரைப்பார் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி ஒரு கேள்வி. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தாயார் சன்னதிக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் பெருமாள் இடத்தில் அதே பிரார்த்தனையை வைத்தால் உங்கள் பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும். திருச்சானூரில் எப்படி ஸ்ரீ பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை வள்ளியாக அங்க காட்சி கொடுக்கிறாளோ அதே போலதான் இங்கேயும் நமக்கு சேவை சாதிக்கிறார். மூலவரும் சரி உற்சவரும் சரி நமக்கு பத்ம பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க வந்து அங்க திருச்சானூர்ல எப்படி கார்த்திகை மாதத்தில் பஞ்சமி படி நடக்கிறதோ அதே போல இங்கேயும் கார்த்திகை மாதத்தில் தாயாருக்கு பஞ்சமி படி வந்து நடக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நவராத்திரி 10 நாட்களும் தாயாருக்கு கோலாகலமான உற்சவம் இங்க வந்து நம்ம சேவிக்கலாம். அடுத்ததாக இந்த தை மாதம் இப்ப இருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை, தை மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை இங்க திருவிளக்கு பூஜை வந்து நடைபெறுகிறது. இந்த தாயார் இடத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த தாயார் இடத்தில் வந்து மாவிளக்கு போடுவதாக வேண்டுதல் வைத்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாள் நம்மளுடைய அலர்மேல் மங்கை தாயார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும், திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், எது வேணுமோ இந்த தாயாரிடத்தில் வந்து நம்ம பிரார்த்தனைகளை
நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் வைத்தால் அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பலன் இருக்கும். இந்த தாயார் சன்னதி வந்து பெருமாள் சன்னதி உள்ளேயே தான் இருக்கு. இந்த தாயார் சன்னதிக்கு நேர வந்து நம்ம இங்க துலாபாரம் கூட பார்க்கலாம். ஸோ இங்க வந்து துலாபாரம் வேண்டுபவர்கள் இங்க ஆலயத்தை நீங்க வந்து தொடர்பு கொண்டால் அவங்க இந்த துலாபாரத்திற்கு என்ன மாதிரியான, ஏன்னா திருமலையிலையுமே துலாபாரம் உண்டு. ஸோ திருமலைக்கு நீங்க வேண்டிக்கிட்டீங்க என்னால போக முடியல அப்படிங்கிறவங்க இங்கே இந்த துலாபாரத்தையும் நாம நிறைவேற்றி கொள்ளலாம். ஸோ இந்த துலாபாரம் நிறைய பேருக்கு மலைவையாவூர் வந்து ஒரு குலதெய்வமாகவும் விளங்குகிறார் பெருமாள். அதனால இங்க குழந்தைகளுக்காகவோ இல்ல பெரியவர்களோ அவங்க துலாபார பிரார்த்தனையும் இங்க செய்கிறார். எப்பொழுதுமே நம்ம பெருமாளை அடையக்கூடிய வழி வந்து ஆச்சாரியன் மூலமாகத்தான். இந்த க்ஷேத்திரத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் சன்னதியில தேசிகர் அந்த ஆச்சாரியனை சேவிக்கலாம். இங்க பெருமாள் சன்னதி உள்ள வந்தோம்னா நம்ம உடையவரை ஸ்ரீ ராமானுஜரை சேவிக்கலாம். ஆச்சாரியனினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம பெருமாளை அடையவே முடியாது. அதனால எப்பொழுதுமே பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது ஆச்சாரியனை வணங்கி ஆழ்வார்களை வணங்கி பெருமாளை வணங்கினால் மட்டுமே நமக்கு பெருமாளினுடைய திருவடியை கெட்டியாக பிடித்து கொள்ள முடியும். இவர்களை வணங்கும் பொழுது நம்ம பெரிய திருவடியான கருடாழ்வாரையும் சின்ன திருவடியான ஆஞ்சநேயரையும் அவசியம் வணங்க வேண்டும். ஒரு க்ஷேத்திரத்திற்கு வரும்பொழுது அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விமானம், அதனுடைய ஸ்தல விருட்சம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், இந்த மூணும் தான் ஒரு கோவிலுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யலை, இது திவ்ய தேசத்தில் இல்லை அப்படின்னா கூட தொண்டைமான் கட்டின கோவில் ஒரு 1000 வருடம் பழமை வாய்ந்தது. ஸோ ஒரு திவ்ய தேசத்திற்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை நிச்சயமாக மலைவையாவூரில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு உண்டு. பிரசன்னம் அப்படின்னாலே நம்ம மனதில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பிரசன்னம் பார்க்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல நீங்க மனதில் எண்ணிய காரியத்தை பெருமாள் தெரிந்து கொண்டு அந்த மனதில் நம்ம நினைக்கக்கூடிய காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பவர் தான் பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த பெருமாளை பற்றின விவரங்களும் இந்த பெருமாளுக்கு என்னென்ன உற்சவங்கள் இருக்கு, இந்த பெருமாளை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தலைமை பட்டாச்சாரியாரான ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரோதஸ்மாததிகங்கர்மணிகிலம் யனசோஸ்மிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. ஸ்ருதே ஸ்மிருதி நதி பூர்ணம் சஹஸ்ரசல்லோல சங்குலம் விஷ்ணுபாத்யுதகம் சுத்தம் வந்தே ஸ்ரீ விகனோர்ணவம். எம்பெருமான் தக்ஷண சேஷகிரி என்ற திருநாமம். இந்த ஸ்தலத்திலே வராக க்ஷேத்திரம், வராக புஷ்கரணி, வராக தீர்த்தம் பேரு. ஏற்கனவே இந்த ஊர்ல ஆதி வராக சுவாமி தான் முதல்ல இருந்தார், அப்புறம்தான் பெருமாளே வந்தார். பெருமாள் இவர் யாருக்காக வந்த பெருமாள்னா கிருஷ்ணதேவர் எடுத்தப்பட்ட ராஜா தோழர் காலத்துல வந்த பெருமாள். இவர் ராஜாக்காக வந்த பெருமாள். 1600 வருஷம் ஆறுது இந்த சன்னதி கட்டி. எம்பெருமான் ஆதிவராக பெருமாளை முதலே சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் ராமர், லக்ஷ்மணர், சீதை, இடது பக்கம் பாமா, ருக்மணி, வேணுகோபால சுவாமி, இவா 3 பேரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கிறோம். இங்கே ஐதீகம். எம்பெருமானுடைய திருநாமம் பேசும் பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், மூலருடைய திருநாமம். பெருமாள் திருப்பதிக்கு இந்த சன்னதிக்கு என்ன விசேஷம்னா சிரசுக்கு மேலே ஆதிசேஷன் மேலே இங்கே வந்து சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாள் சில சன்னதியில் பார்த்தீங்கன்னா பிரபல யாழி முகம் இருக்கும், சிம்ம முகம் இருக்கும். இந்த மலையில தான் தட்சிண சேஷகரின்னு சொல்லிட்டு மேலே ஆதிசேஷன் பாம்பே கொடையா பிடிக்கிறார். ஆதிசேஷன் கொடையா பிடிக்கிற மாதிரி பெருமாள் மேலே சிரசில் இருக்கார். பெருமாளுடைய திருநாமம் பேசும் பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள், மூலவருடைய திருநாமம். பெருமாள் கையில செங்கோல் வச்சுட்டு இருக்கார். ராஜாக்காக வந்த பெருமாள்னால ராஜ பரிவாளத்தோட கையில செங்கோல் வச்சுட்டு இருக்கார். மலமாரே சங்கு சக்கரம், சாலிகிராமாலை, தசவதாரம், அஷ்டலக்ஷ்மியாரம், லக்ஷ்மியாரம், 10 அவதாரம், தசவதாரத்தை ஒட்டியானமா சாத்தின்னு இருக்கார். மாரில் 2 மகாலட்சுமி, திருமாலட்சுமி சாத்தின்னு இருக்கார். பெருமாளுக்கு பிரதி வேழக்கிழமைனா நேத்திர தரிசனம்னு பேர், நிஜபாத சேவை. திருப்பதியில் எப்படி வேழக்கிழமை குருவாசத்துல பெருமாள் கண் திறந்து பார்க்குறாரோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்திலையும் பெருமாள் 4 முழ வேஷ்டி கட்டிண்டு பெருமாளுடைய உருவம் நீங்கள் அப்படியே சேவிக்கலாம்.
பெருமாளுடைய சுரூபம் அப்படியே திருமேனியோட தெரியும். நம்மள மாதிரி தான் திருமணிட்டு இருப்பார். வியாழக்கிழமை சாயங்காலம் புஷ்பங்கி சேவன் பேர், மலர் அலங்காரம். திருப்பதியில பார்த்தீங்கன்னா குருவாசத்துல வியாழக்கிழமையில புஷ்பங்கி சேவையோடு இருப்பார். அதே மாதிரி நம்ம பெருமாள் இங்கே வியாழக்கிழமை புஷ்பங்கி சேவையோடு இருப்பார். பிரதி வெள்ளிக்கிழமை தான் திருமஞ்சனம் அபிஷேகம், பாக்கி நாளாக அலங்காரத்தோடு தான் இருப்பார். பெருமாளுடைய உற்சவர் சீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார். பெருமாளுக்குடைய உற்சவர் சீனிவாசருக்கு புரட்டாசி மாச பிரம்மோற்சவம், தை மாச ரதசப்தமி உற்சவம், மாசி மாச குலசேகழ்வார் சாத்துமுறை, பெருமாளுடைய சித்திர மாச பிரம்மோற்சவம், 2 பிரம்மோற்சவம் இந்த சன்னதியில. பெருமாளுடைய உற்சவர் சீனிவாசருக்கு ரதசப்தமி உற்சவம், பவித்ரோற்சவம், தப்போற்சவம், புரட்டாசி பிரம்மோற்சவம். பெருமாளுடைய இந்த வலது மூலவராண்ட பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சீனிவாசர், இடது பக்கம் கள்ளபிரான் இருக்கார். அவருக்கு சித்திர மாச பிரம்மோற்சவம், குலசேகர சாத்துமுறை, மாசி புனர்வசுல விசேஷமா நடக்கும். ஐப்பசி மணவாள மாமணி உற்சவம் இந்த ஸ்தலத்துல கள்ளபிரானுக்கு விசேஷமா நடக்கும். தனிக்கோயில் ஆண்டாள், ஆடிப்பூரமும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆண்டாள். பக்கத்துல சக்கரத்தாழ்வார் இருக்கார். விஜயவல்லி நாயகா சமேத மகா சுதர்சன சுவாமி இருக்கார். சக்கரத்தாழ்வாருக்கு சித்ரா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துல திருமஞ்சனம் பண்ணி பெருமாளை சேவிச்சா எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி தோஷத்தை பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணி பெருமாளுக்கு இங்க விசேஷமான சுதர்ஷன ஹோமம் பண்றோம். சக்கரத்தாழ்வாருக்கு சக்கரத்தை பெருமாள் பின்பக்கம் நரசிம்மர், முன்பக்கம் சக்கரத்தாழ்வார் இருக்கார். சுதர்ஷன ஹோமம் விசேஷமான திருமஞ்சனம் இருக்கு. தாயார் மூலவர் அலமேல் உங்க தாயார், மூலவர் ஆண்டார், உடையவர் ராமானுஜர் இருக்கார். திருவாரூர நட்சத்திரத்துல ஆருத்ரா நட்சத்திரத்துல விசேஷமான திருமஞ்சனம் பண்றோம். பெருமாள் ஆதி வராக சுவாமி உத்திரட்டாஜ் நட்சத்திரத்துல விசேஷமான திருமஞ்சனம். ராமர் புனர்வசு திருமஞ்சனம். வேணுகோபால சுவாமி ரோகிணி நட்சத்திரத்துல திருமஞ்சனம். ஆஞ்சநேயருக்கு மூலா நட்சத்திரத்துல திருமஞ்சனம் பண்றோம். இங்க விசேஷமான திருமஞ்சனம். கீழே வீர ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். இங்க மலையிலேருந்து 35 படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். சகல காரியங்கள் ஜெய பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர், ஒரே கல்லால் ஆன ஆஞ்சநேயர். அவர் பிரப பெருமாளுடைய கதை எல்லாமே ஆஞ்சநேயருக்கு ஒரே கல்லால் ஆன ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேய சுவாமி என்ற திருநாமம். அவருக்கு மூலா நட்சத்திரத்துல அமாவாசையில விசேஷமான திருமஞ்சனம் உண்டு. விசேஷமான ஹோமங்கள் அனுமாருக்கு இங்க பிரார்த்தனையில. இந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு மட்ட தேங்கால பிரார்த்தனை பண்ணி கட்டுறது இந்த ஸ்தலத்துல விசேஷம். அதாவது ஒரு மண்டலம் 48 நாள்ல இந்த காரியம் ஜெய பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேய சுவாமி என்ற திருநாமம். அவருக்கு மட்ட தேங்கால உங்க கஷ்டங்களை எழுதி ஒரு மஞ்சள் துணியில வெள்ளை பேப்பர்ல எழுதி உங்க கஷ்டங்களை நாங்கள் ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் பிரகாரம் நீங்க அதை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதாவது ஒரு நம்பர் நீங்க அந்த நம்பர் எழுதி இந்த காரியத்தை உங்க கையாலே அந்த காரியம் முடிஞ்ச உடனே அவுத்து பெருமாளோட ஹோமத்துல சேர்த்து அந்த திருமஞ்சனத்தை விசேஷமா பண்றச்ச நீங்க சேர்ந்து பண்ணலாம். 48 நாள் அந்த காரியம் ஜெயமாகும். எம்பெருமான் திருப்பதி மாதிரியே தான் பிரார்த்தனை ஸ்தலம். பெருமாள் மூலவருக்கு பிரதி திருவோணம்னா திருமஞ்சனம், உற்சவருக்கு விசேஷமான திருமஞ்சனம், விசேஷமான ஹோமம். அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாள் மூலவர் திருவள்ளியில பெரிய அகனத்துல தீபத்தை ஏற்றி தீப பிரதிஷ்டை பண்ணி அந்த தீபத்தை பெருமாள் திருமுக மண்டலத்துல காமிச்சு அப்படியே பக்தாக்கள் சேவிச்சா இந்த எப்படியாப்பட்ட காரியங்கள், அதாவது குழந்தை பாக்கியம், கல்யாண திருமண தடை, சகல விதமான தோஷங்கள், வியாபார ஸ்தலம் எல்லாமே இங்க அந்த ஸ்தலத்துல பிரதி திருவோணத்தை அந்த தீபத்தை பார்த்தாவே போதும். அடுத்த தீபத்துக்குள்ள எப்படியாப்பட்ட காரியம் எல்லாமே இந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் தான். 48 நாள்ல எப்படியாப்பட்ட காரியம் ஜெயம் பண்ணக்கூடிய பெருமாள். திருவோண தீபம் இங்க விசேஷம். எம்பெருமானுடைய பேசும் பெருமாள் வாங்க, பெருமாளை சேவிங்கோ. லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மாதவே ஸ்ரீமத் விகணசே பூஜாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.